ஃபிஃப்த் வீடியோ சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இதுக்கு முன்னாடி மொத்தம் 4 வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த 4 வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னாவே சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில டைம் ஃப்ரேஸே இல்லாமல் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஐ சா எ ரிச் மேன். சிம்பிள் சென்டென்ஸ். இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது ஐ சா எ மேன் ஹூ வாஸ் ரிச். நடுவில் ஹூங்கிற ரிலேட்டிவ் வேர்டு கொடுத்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும்போது ஐ சா எ மேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கிளாஸ் அண்டு அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஹி வாஸ் ரிச் அடுத்தது மெயின் கிளாஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சென்டென்ஸு கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது ரிலேட்டிவ் வேர்டு காம்ப்ளெக்ஸில் கொடுக்கணும். அடுத்த சென்டென்ஸ் வாங்க. தே செல் பியூர் மில்க். இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது தே செல் மில்க். மில்க்கு செல் பண்ணுறாங்க விச் இஸ் பியூர். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு ஏன் சார் ஹூ கொடுத்துருக்கோம், இதில் ஏன் சார் விச் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேன் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங், அதனால் ஹூ கொடுத்துருக்கோம். மில்க் அப்படிங்கிறது நான் லிவிங் திங்ஸ், அதனால தான் விச் கொடுத்துருக்கோம். ரைட், விச் இஸ் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது காம்பவுண்டாக மாற்றும்போது தே செல் மில்க் அண்ட் இட் இஸ் பியூர். ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ், சென்டரில் கன்ஜெக்ஷன், அடுத்தது மெயின் கிளாஸ். அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். ஹீ கன்ஃபர்ஸ்ட் ஹிஸ் கில்ட். சிம்பிள் சென்டென்ஸ். இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது ஹீ கன்ஃபர்ஸ்ட் தட் ஹி வாஸ் கில்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டாக மாற்றும்போது ஹி வாஸ் கில்ட்டி அண்ட் ஹீ கன்ஃபர்ஸ்ட் இட். ஸோ காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது நம்ம ரிலேட்டிவ் வேர்டு வந்து முன்னாடி இருக்க வேர்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். அடுத்தது காம்பவுண்டாக மாற்றும்போது எப்போதுமே சென்டரில் கன்ஜெக்ஷன் அண்டு தான். இந்த மாதிரி சென்டென்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் இதே சென்டென்ஸ் வரும்போது நீங்கள் ஈஸியாக வந்து காம்ப்ளெக்ஸோ அல்லது காம்பவுண்டோ இல்லை காம்பவுண்ட்லேருந்து சிம்பிள் மாற்ற சொன்னாவோ மாற்றி 2 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஆல் தி பெஸ்ட்.